என்னடா சொல்கிற, யாழினி மேலே உனக்கு க்ரஷ்ஷா என்று மேகன் கேட்டதும் அதற்கு ஆமாம், எனக்கு அவன் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் மட்டும் தான்டா என்று கணேஷ் சொன்னதும் மேகனும் சரி, உனக்கு க்ரஷ்னா என்னன்னு தெரியுமாடா என்று அவன் சிரித்தபடி ஒரு சிறு புன்னகையுடன் கேட்க அதற்கு கணேஷும் நல்லா தெரியுமேடா, ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே என்று அவன் சொல்ல சட்டென மேகனும் இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க எல்லா பாய்ஸும், அப்புறம் போக போக டேய் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்டா, அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா, அப்புறம் அவள் தான் என் உயிர், அவள் தான் என் வாழ்க்கை, அவள் இல்லாமல் நான் இல்லை, ஷீ இஸ் மை கேர்ள், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படி பசங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம்டா. டேய் நண்பா, உண்மையை சொல்லுடா, அந்த பொண்ணை பார்த்த ஒரு செகண்ட் கூட உனக்கு அவள் மேலே லவ் வரல என்று மேகன் கணேஷிடம் பெரும் ஆர்வத்துடன் இந்த கேள்வியை கேட்டான். அதற்கு சட்டென ஆமாண்டா, நான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணேன் தான். ஆரம்பத்தில் எனக்கு அவன் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்துச்சு தான், அப்புறம் நாட்கள் போக போக எனக்கு யாழினியை ரொம்ப பிடிச்சி போச்சுடா என கணேஷ் தன் பேச்சை தொடர்ந்தான். பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் அவகிட்ட என்னுடைய லவ்வை சொல்ல முடியல கடைசி வரைக்கும் என்று கணேஷ் சொல்ல அதற்கு மேகன் குழப்பத்துடன் தன் மனதில் தோன்றிய கேள்வியை குறுக்கிட்டு கேட்டான் தன் நண்பன் கணேஷிடம். ஏண்டா என்னாச்சு, ஏன் யாழினிக்கிட்ட நீ உன் லவ்வை சொல்லலை என்று கேட்ட அந்த நேரம் மேகனும் கணேஷும் ஒரே பைக்கில் தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்க மேகன் பேக் சீட்டிலும் கணேஷ் ஃப்ரண்ட் சீட்டிலும் உட்கார்ந்திருந்தான். மேகன் அந்த கேள்வி கேட்டவுடன் திடீரென கணேஷ் தன் கட்டுப்பாட்டை இழக்க சட்டென டே நண்பா என்னடா ஆச்சு, டே முன்னாடி பாடுறா, லாரிடா என மேகன் கத்த சட்டென சுயநினைவுக்கு வந்த கணேஷ் வேக வேகமாக பைக்கை இடதுபுறமாக திருப்பினான். இருவரும் நூலில் உயிர் தப்பினர். இன்வெஸ்டர் தொடரும்.